உங்களுடைய ஸ்மால் கேப் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நினைச்சு நீங்க ஆங்ஷியஸா இருக்கீங்களா? யூ ஆர் நாட் அலோன். ஏன்னா இப்போ நடந்த ரீசன்ட் 25% பிளஸ் ட்ராப்க்கு அப்புறம் நிறைய இன்வெஸ்டர்ஸ் ஆக்சுவலி யோசிச்சுட்டு இருக்காங்க, இஸ் இட் டைம் டு புல் அவுட் ஆர் ஹோல்ட் ஆன் ஃபார் லாங் டேர்ம் கெயின்ஸ்? ஏன்னா இப்போ ஸ்மால் கேப் இன்வெஸ்டர்ஸ் ஒரு கிரே ஸ்டார்மி சீசனை ஃபேஸ் பண்றாங்க. ஏன்னா இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா as of April 15, 2025 ஓவர் 18% வரைக்கும் ட்ராப் ஆகியிருக்கு அண்ட் மோர் தென் half of the small cap stocks பாத்தீங்கன்னா is down by 50% or more from their all time highs. இதோட நீங்க veteran investors சென்டிமெண்ட்டும் ஆட் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ ஸ்மால் கேப்ஸ் வந்து எக்ஸ்பென்சிவ் அண்ட் எஸ்ஐபிஎஸ் பாஸ் பண்ண சொல்றாங்க. ஸோ கண்டிப்பா பேனிக் இருக்க தான் செய்யும். பட் இது நிஜமாலே எக்ஸிட் பண்ற டைமா இல்ல டபுள் டவுன் பண்ற டைமான்றது தான் இந்த வீடியோல இன் டீட்டெயிலா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போறோம். ஸோ ஹாய் தேர், வெல்கம் டு holisticinvestment.in. உங்களை மாதிரியான இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வேர்ல்ட் ஆஃப் பர்சனல் ஃபினான்ஸ் கான்செப்ட்ஸை சிம்பிளிஃபை பண்ணி சொல்றதுக்காக தான் நம்ம சேனல் இருக்கு. ஃபர்ஸ்ட், unrealistic return expectations. இந்த ரீசன்ட் பாஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸை ஸ்பாயில் பண்ணுச்சுன்னே சொல்லிடலாம். ஏன்னா இப்போ வந்து 1 year ரிட்டர்ன் 35%, 3 yearsல ரிட்டர்ன் 23%, இந்த மாதிரி கெயின்ஸ் பார்த்ததுக்கப்புறம் நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த டபுள் டிஜிட் ரிட்டர்ன்ஸ் தான் வந்து நியூ நார்ம் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிட்டாங்க. பட் ஹிஸ்டாரிக்கலி பார்த்தீங்கன்னா இட் டெல்ஸ் a different story. எப்போ ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் 30%க்கு மேலே கிராஸ் ஆகுதோ அப்பவே 60% சான்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் ஃபாலோயிங் இயர்ல லெஸ் தென் 10% தான் ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி அண்ட் 26% நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் ஆல் டுகெதர் வர மாதிரியும் ஹை சான்சஸ் இருக்கு. உங்களை நீங்களே கேட்டுக்கங்க, உங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரியலிஸ்டிக்கா இருந்துச்சா இல்ல நீங்களே உங்களை டிசப்பாயின்மெண்ட்க்கு செட்டப் பண்ணிக்கிட்டீங்களா? நெக்ஸ்ட், லாங் அண்ட் பெயின்ஃபுல் ரிகவரிஸ். இந்த போஸ்ட் கோவிட் பார்த்தீங்கன்னா எவ்ரி மார்க்கெட் டிப் நம்மளோட ஷார்ட் டேர்ம் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியா வந்து பிலீவ் பண்ண வச்சிருச்சு. இந்த ஸ்மால் கேப் கரெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் குவிக்லி ரிகவர் எப்பவுமே ஆகாது. பட் இன்ஃபேக்ட் இட் கேன் ஈவன் ஸ்ட்ரெச் ஆன் பெயின்ஃபுல்லி. ஏன்னா இப்போ 2008 கிராஷ்க்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த டைம்ல இருந்த ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 6 இயர்ஸ்க்கு 0 ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சு. அண்ட் பிட்வீன் 2018 அண்ட் 2020 ஸ்மால் அண்ட் மிட் கேப் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓவர் 2.5 இயர்ஸ்க்கு ஸ்டாக்னண்டா இருந்துச்சு. ஸோ நீங்க இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனுக்காக வந்து இஃப் யூர் லுக்கிங் ஃபார் தட் ஸ்மால் கேப்ஸ் உங்க பேஷன்ஸ் அண்ட் ரிசால்வர் டெஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து லிக்விடிட்டி சேலஞ்சஸ். கெட்டிங் அவுட் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. இப்போ மார்க்கெட் ஃபால் ஆகும்போது இன்வெஸ்டர்ஸ் எக்ஸிட் பண்ண ரொம்ப ரஷ் பண்ணுவாங்க. ஆனால் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் ஒரு ஹிடன் ப்ராப்ளம் இருக்கு, அதுதான் லோ லிக்விடிட்டி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்க ஒரு மூவி தியேட்டர்ல வந்து ஃபயர் ஆயிடுச்சு. அந்த டைம்ல நீங்க ஒரு நேரோ டோர்க்குள்ள இருந்து எக்ஸிட் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி ஒரு டாப் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸோட வந்து ஹாஃப் ஆஃப் தேர் போர்ட்ஃபோலியோ லிக்விடேட் பண்றதுக்கு 36 days அது ரிக்வயர் பண்ணும். இதே மிட் கேப் ஃபண்ட்ஸ் பாத்தீங்கன்னா they only need 17 days. இப்போ அதுவும் இல்லாம இந்த டவுன் டர்ன்ல என்ன ஆகும்னா இந்த மிஸ் மேட்ச் வந்து ஃபண்ட் மேனேஜர்ஸ் இல்லிக்விட் ஸ்டாக்ஸ் இன்னும் டிஸ்ட்ரஸ் பிரைஸ்ல வந்து செல் பண்ற மாதிரி ஆயிடும். ஸோ NAVs இன்னும் டிராக் டவுன் ஆயிடும். ஸோ இந்த அடிஷனல் ஹிட்டை உங்களால அப்சர்வ் பண்ணிக்க முடியுமான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. இப்போ ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ்ல நீங்க இன்வெஸ்டடா இருக்கிறது ஏன் ஒரு ஸ்மார்ட்டர் ஆப்ஷன் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட், லாங் டேர்ம் growth potential. ஸ்மால் கேப்ஸ் பேஷன்ஸை ரிவார்ட் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்வெஸ்டர் வந்து அவங்க எஸ்ஐபியை 2017ல ஸ்டார்ட் பண்ணாங்க, ரைட் பிஃபோர் 2018 கரெக்ஷன். ஆனா அவங்க இப்போ 19% ஆனுவலைஸ் ரிட்டர்ன்ஸ் என்ஜாய் பண்றாங்க. ஸோ நீங்க ஒரு பேனிக் ஆவீங்களா ஏதாவது ஒரு ஸ்டார்ம் ஆச்சு அப்படின்னா? இல்ல, யூ வில் யூ ஸ்டே த கோர்ஸ் அண்ட் ரீச் யுவர் டெஸ்டினேஷன். ஏன்னா ஸ்மால் கேப்ஸ் பார்த்தீங்கன்னா வாலடைல் தான், பட் அங்கே தான் ஃபியூச்சர் லார்ஜ் கேப்ஸும் பார்த்தீங்கன்னா ஆர் பார்ன். ஸோ நீங்கள் இப்போ அபவ் ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸை சேஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அபவ் ஆவரேஜ் வாலட்டாலிட்டியும் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் இல்லையா? நம்பர் 2, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வெர்சஸ் டைரக்ட் ஸ்டாக்ஸ். யார் ஆக்சுவலி வின் பண்ணுறா? இப்போ நீங்கள் இண்டிவிஜுவல் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸை பிக் பண்ணுறதுன்றது டார்க்கான ஒரு இடத்துல டாட்ஸ் த்ரோ பண்ணுற மாதிரி. ஏன்னா ஒன்லி 11% ஆஃப் ஸ்மால் கேப்ஸ் தான் எப்போவுமே லைக் மிட் ஆர் லார்ஜ் கேப் ஆக சான்ஸ் இருக்கு. நான் ஒரு வாப்பிங் 62% பார்த்தீங்கன்னா அந்த மைக்ரோ கேப் டெரிட்டரியில இட் வில் ஃபால், earning just 2% CAGR. இதே நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்டோட கம்பேர் பண்ணுங்க. ஈவன் த worst performing ஸ்மால் கேப் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா SIP மூலியமா ஓவர் 10 இயர்ஸ்ல 12.74% வரைக்கும் டெலிவர் பண்ணிருக்கு as of April 22, 2024. ஃபண்ட் மேனேஜர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 4000+ கம்பெனிஸ்ல ஃபில்டர் பண்ணி அதுல இருந்து 600 ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அப்புறமா 500
200+ குவாலிட்டி பிக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ், கேம்பிள் கிடையாது. நீங்க rather will you play the lottery இல்ல ஒரு டீம், அது டேட்டா, டிசிப்ளின் அண்ட் டிகேட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல பேக்ட் அப் ஆகியிருக்க ஒரு டீமை சப்போர்ட் பண்ணுவீங்களா? நம்பர் 3, volatility reduces over time. ஸ்மால் கேப்ஸ் wildly ஸ்விங் ஆகும், பட் டைம் அந்த ரைடை ஸ்மூத் பண்ணும். இப்போ since 2006 மேக்ஸிமம் வெர்சஸ் மினிமம் ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் இந்த டேப்லர் காலம்ல பிரசன்ட் பண்ணியிருக்கிறது வச்சு பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் பெயின்ன்றது ரியல். ஆனால் இதே நீங்கள் மிட் ரைடில் ஜம்ப் ஆஃப் பண்ணீங்கன்னா யூ வில் மிஸ் ரிகவரி. ஏன்னா ஓவர் டைம் பார்த்தீங்கன்னா வாலட்டாலிட்டி ஃபேட் ஆகி உங்கள் ரிட்டர்ன் ஸ்டெபிளைஸ் ஆகுது. ஸோ நீங்கள் மார்க்கெட்டை டைம் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் மார்க்கெட்டில் மோர் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நம்பர் 4, ஹிஸ்ட்ரி ரிவார்ட்ஸ் த பிரேவ். ஏன்னா இங்கே தான் டேட்டா பிகம்ஸ் விஸ்டம். ஏன்னா இப்போ எவ்ரி நெகட்டிவ் இயர் இன் ஸ்மால் கேப்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா there's an 88% chance next 5 years it will deliver 10% plus CAGR. இது ஆப்டிமிசம் கிடையாது, இது ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரியாலிட்டி. உங்களே நீங்களே கேட்டு பாருங்க, ஹெட்லைன்ஸை நம்பி நம்ம டிசைட் பண்றது ஸ்மார்ட்டா இல்ல லெட்டிங் ஹிஸ்டரி கைடர்ஸ், which one is more smarter? நெக்ஸ்ட், இப்போ ஒரு ஸ்மால் கேப் ஃபண்ட் லாஸ்ல இருக்குன்னா என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்காக நீங்க யூஸ் பண்ற மாதிரி நான் ஒரு கைட் சொல்றேன். இப்போ சப்போஸ் நீங்க எக்ஸிட் பண்ணலாம் அப்படின்றது எப்ப கன்சிடர் பண்ணணும்னா, சப்போஸ் உங்க கோல் வந்து லெஸ் தென் 5 இயர்ஸ்க்கு இருக்கு, இல்ல உங்களால டீப் வாலட்டாலிட்டி ஹேண்டில் பண்ண முடியல அண்ட் இந்த மார்க்கெட் ஸ்விங்ஸ் ரொம்ப உங்க மென்டல் பீஸை இம்பாக்ட் பண்ணதுனா நீங்க எக்ஸிட் பண்றதை கன்சிடர் பண்ணலாம். இல்ல நீங்க ஸ்டே பண்றது எப்ப கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 to 10 இயர்ஸ் டைம் ஹாரிசான் உங்க கோலுக்கு வச்சிருக்கீங்க, இல்லனா எஸ்ஐபி மூலியமா இன்வெஸ்ட் பண்றீங்க அண்ட் உங்களால அண்டர்ஸ்டாண்டும் பண்ண முடியுது, இந்த ஷார்ட் டேர்ம் ட்ராடான்ஸை அக்செப்டும் பண்ண முடியுதுன்னா நீங்க ஸ்டே பண்றதை பத்தி கன்சிடர் பண்ணலாம். உங்களை நீங்களே கேட்டு பாருங்க, உங்க போர்ட்ஃபோலியோ வந்து ஸ்டார்ம்ஸ்க்காக பில்ட் பண்ணப்பட்டிருக்கா இல்ல ஜஸ்ட் சன்னி ஸ்கைஸா அப்படின்னு உங்களே நீங்களே கேட்டுக்கங்க. ஸோ போஸ்ட் கிராஷ்க்கு அப்புறம் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணணும், ஒரு ப்ராக்டிக்கல் ஆக்ஷன் பிளான் சொல்றேன். இது ஒரு பிளே புக்கை வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட கோல்ஸை ரீவிசிட் பண்ணுங்க. இது லாங் டேர்மா அப்படின்னு. லாங் டேர்ம் கோலா இருந்துச்சுன்னா ஷார்ட் டேர்ம் டிப்ஸ் வந்து ஜஸ்ட் மார்க்கெட் நாய்ஸ் அப்படின்னு பேக்ரவுண்ட் நாய்ஸ் மாதிரி டியூன் அவுட் பண்ணிடுங்க. செகண்ட் வந்து அலோகேஷன் செக் பண்ணுங்க. சப்போஸ் ஸ்மால் கேப்ஸ்க்கு ஓவர் எக்ஸ்போஸ்டா இருக்குன்னா கன்சிடர் ரீபேலன்சிங். நம்பர் 3, எஸ்ஐபியை கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா இப்போ ஸ்டாப் பண்றது அப்படின்றது ஸ்டாக்ஸ் வந்து சேல்ல இருக்கும்போது வாங்காம ரெஃப்யூஸ் பண்ண மாதிரி ஆயிடும். அண்ட் நம்பர் 4, லம்ப் சம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பாஸ் பண்ணுங்க. ஏன்னா வேல்யூவேஷன்ஸ் கொஞ்சம் கூல் ஆஃப் பண்ண விடுங்க. அண்ட் நம்பர் 5, ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல்கிட்ட பேசுங்க. ஏன்னா இந்த மாதிரி ரஃப் வாட்டர்ஸை தனியா நீங்க நேவிகேட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா ஃபியர் பார்த்தீங்கன்னா இட் வில் டெம்ப்ட் யூ டு ஆக்ட் ஃபாஸ்ட், பட் ஆக்டிங் ஸ்மார்ட் அதுதான் வந்து வில் ஹெல்ப் யூ டு பில்ட் வெல்த். இப்போ இந்த வீடியோல இருந்து ஃபைனல் டேக்அவே என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பிளேயரை ஒரு பேட் மேட்ச்க்கு அப்புறமா நம்ம ரைட் ஆஃப் பண்றது இஸ் அன்ஃபேர். அதே மாதிரி ஸ்மால் கேப்ஸை அதோட ஸ்லம்ப்ல நம்ம வந்து அபேண்டன் பண்றது அதுக்கப்புறம் ஒரு அப்சைடை நம்மளுக்கு காஸ் பண்ற நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ கரெக்ஷன் ஹர்ட் ஆகும் தான் அண்ட் இப்போ அது கண்டினியூ ஆக நிறைய சான்ஸ் இருக்கு. பட் ஹிஸ்ட்ரி, டேட்டா, எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இட் பாயிண்ட்ஸ் டு ஒன் ட்ரூத், ரிகவரி வில் கம். ரியல் கொஸ்டின் என்னன்னா நீங்க அங்க இருப்பீங்களா when it does? அதுதான். So stay invested, stay informed and most importantly stay true to your long term goals. So smart investment decisions எடுக்க நீங்க ரெடியா? இப்போ ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ்ல எக்ஸிட் ஆகிறதா இல்ல இன்வெஸ்டடா இருக்கிறதான்னு டிசைட் பண்றதுக்கு நீங்க ரொம்ப அன்ஷூரா இருக்கீங்க அப்படின்னா ஃபியர் இல்ல ஹெட்லைன்ஸ் பேஸ் பண்ணி உங்களோட நெக்ஸ்ட் மூவை டிட்டர்மைன் பண்ணாதீங்க. இப்பவே எங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல போய் எங்களுடைய சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் ஃப்ரீ கன்சல்டேஷனுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுங்க. ஸோ அவங்க உங்க போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ணி உங்க ரிஸ்க் டாலரன்ஸ் கோல்ஸ் எல்லாமே ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு என்ன ரைட்டா இருக்கும் அப்படின்னு டிசைட் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க. எந்தவித சேல்ஸ் பிட்ச் கிடையாது, ஜஸ்ட் ஹானஸ்ட் எக்ஸ்பர்ட் அட்வைஸ். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் ஸ்மார்ட் டேட்டா பேக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்சைட்ஸ் எவ்ரி வீக். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். Thank you for watching. இதுக்கான ஒரு blog post எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.